சார் இப்போ ஒருத்தவங்க வீட்டுல வந்துட்டு வாஸ்து சரியா இருந்துச்சுன்னா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும், இல்ல பண செலவாகும் சொல்லுவாங்க. இல்ல வாஸ்து சரியா இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, ரொம்ப உடம்பு முடியாம போனா கூட அவங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து அப்படின்றது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதிக்குது சார்? வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது. நம்ம உடம்பு இயங்குறது எல்லாமே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது. ஏன்னா ஒரு மனிதன் இப்போ வீட்டிற்கு 4 திசைகளுமே நல்ல திசைகள் தான். இந்த வாஸ்துல நாங்க 8 திசையா பிரிக்கிறோம். ஓகே சார், இப்ப வாஸ்து ஜோதிடத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு தவறான நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? இந்த பரிகாரம் அப்படிங்கிறது முழுக்க ஏமாற்ற வேலை. பரிகாரம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்படி பரிகாரத்தை நம்பி போனாங்கன்னா அப்போ உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் எப்படி இறைவன் அங்கிருந்து வரம் கொடுப்பாரா? அப்போ நமக்கு இது புரிதல் வேணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் ரோஸ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வாஸ்து அப்படின்றது ஒரு வீட்டுக்கு எவ்வளவு முக்கியமானது, வாஸ்து சரியா இருந்தா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கும், வாஸ்து அப்படி சரியா இல்லைன்னா அந்த மனிதனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாஸ்து பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்குதுரை நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? குரு வாழ்க, குருவே துணை. சார் இப்போ ஒருத்தவங்க வீட்டுல வந்துட்டு வாஸ்து சரியா இருந்துச்சுன்னா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும், இல்ல பண செலவாகும் சொல்லுவாங்க. இல்ல வாஸ்து சரியா இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, ரொம்ப உடம்பு முடியாம போனா கூட அவங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து அப்படின்றது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதிக்குது சார்? வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது. நம்ம உடம்பு இயங்குறது எல்லாமே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது. ஏன்னா ஒரு மனிதன் உயிர் வாழணும்னா காற்று அவசியம், அதே போல நீர் அவசியம், உடம்புக்கு வெப்பம் அப்படிங்கிறது அவசியம். இது 3 இல்லாத ஒரு மனிதனால உயிர் வாழவே முடியாது. அதனால வாஸ்து அப்படிங்கிறது அடிப்படையா எல்லாருமே கட்டடத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு வாஸ்து அப்படிங்கிறது அவசியம். அதுபோல வீட்டிற்கும் வாஸ்து அப்படிங்கிறது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சுதான் பார்க்கிறோம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கிறப்ப அந்த வீட்டுக்கும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் வீடு வாங்கும் போதோ கட்டும் போதோ நீங்க வாஸ்து பார்த்து கட்டுங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம பதிவிட்டு வர்றோம். ஓகே சார், இப்போ ஒரு வீட்டுல வந்து வாஸ்து சரியா இல்ல அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நார்மலா உடம்பு சரியில்லாம போனா அது உடம்புல இருக்க பிரச்சனைன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனா அது வாஸ்துனாலதான் பாதிக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வாஸ்து ஒருத்தரை பாதிக்கின்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு வீட்டுல இப்ப தொடர்ந்து ஆரோக்கிய குறைபாடு வருது, இல்ல தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுது, துர்மரணங்கள் ஏதாவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்ல குழந்தை பிறக்கிறப்பவே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அல்லது மனநிலைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ, கைகால்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறப்ப ஒரு குழந்தைக்கு மேல இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் அது வீட்டோட தொடர்புடையதுதான். அதனால நீங்க பொருளாதாரத்தை மட்டும் இழப்பு இருந்தா வீடு பாதிப்புகள்னால ஏற்படுது, இல்ல கடன்னால வீடு பாதிப்பு இருந்தாதான் ஏற்படுது அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இல்ல. தொடர்ந்து ஏதாவது ஒரு இன்னல்கள் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னா அது 100% அந்த வாஸ்து குறைபாடு இருந்தாதான் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிறாங்க. ஜோதிடத்துல நேரம் சரியில்லை, அதனாலதான் பாதிப்பு வருது, அது கிரகங்கள் இப்போ பயணிக்கிற ஒரு தாரை சரியில்லை, அதனாலதான் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுது அப்படிம்பாங்க. பட் அப்படி இல்லை. அதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் வசிக்கின்ற வீடு தவறாக இருந்தாலும் 100% பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்களாலும் சரி, இல்ல வீடு கட்டுறாங்கன்னா முக்கியமா இந்த திசையெல்லாம் வந்துட்டு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எந்த வாஸ்து நம்ம 3 வாஸ்து நம்ம சொல்லுவோம் சார்? பொதுவா இப்போ வீட்டிற்கு 4 திசைகளுமே நல்ல திசைகள் தான். இந்த வாஸ்துல நாங்க 8 திசையா பிரிக்கிறோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்குன்னு 8 திசையா தான் பிரிக்கிறோம். இதுல எந்த திசை வேணாலும் நம்ம வாங்கலாம். ஆனா அந்த மனை அப்படிங்கிறது பொதுவாகவே சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கிறது தான் சிறப்பு. இது வீடு கட்டும் பொழுது எப்பவுமே சதுரமாக வீடு கட்டக்கூடாது, செவ்வகமாக தான் வீடு அப்படிங்கிறது கட்டணும். அதனால நீங்க ஒவ்வொரு ராசிக்குமான திசை அல்லது ஒவ்வொரு லக்னத்துக்குமான திசை, ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட மனிதனுக்கான திசை அப்படின்னு பார்த்து வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த திசையில வேணாலும் வீடு கட்டலாம், வாங்கலாம். ஆனால் அது வாஸ்துப்படி இருந்தா போதுமானது. ஓகே சார், இப்போ வந்துட்டு நம்ம வீடு கட்டுறதை விட நிறைய பேர் இந்த அபார்ட்மெண்ட் மாதிரி தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் மாதிரி வாங்கும் போது அதோட திசை
எப்படி இருக்கும், அதோடைய வாஸ்து எப்படி இருக்கும்ன்றதுலாம் நமக்கு பெருசா தெரியாது. அந்த மாதிரி வாங்கும்போது எந்த திசையை நம்ம பார்க்கணும் சார் முக்கியமா? பொதுவா இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே அடிமை வேலையில் இருக்காங்க இல்லையா, அடிமை தொழில் செய்யறவங்க, வேலைக்கு இருக்கிறவங்க, ஒரு நிறுவனத்திலேயோ எங்கேயோ நீங்க வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் ஓகே. பட் சுய தொழில் செய்யறவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த சொந்த தொழில வெற்றி அடைய முடியாது. அதனால சுய தொழில் அப்படின்னாலே தனியா நிக்கணும். தனிச்சு நின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அபார்ட்மெண்ட்னாலே அப்படியா இல்ல நம்ம கட்டறதுனாலயா? இல்ல அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா கண்டிப்பா சுயதொழில் செய்யறவங்களுக்கு சரியா இருக்காது. பட் அப்பார்ட்மெண்ட் நீங்க வாங்குறப்ப அதுல வாஸ்துப்படி வாங்கினா சரியா இருக்கும், ஜெயிச்சிடலாமாங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுல எல்லாருமே சொல்றது என்னன்னா வடகிழக்குல ஜன்னல் வேணும், வடகிழக்கு சரியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம அப்படி பார்க்க கூடாது. முழுமையான ஒரு கட்டடத்துக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்கணும். ஒரு கட்டடத்துல ஒரு வீடு மட்டும் இருந்தா எப்படி பலன் கொடுக்கும், 10 வீடு இருந்தா எப்படி பலன் கொடுக்கும், இதே 50 வீடுகள் இருந்தா எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கறது மொத்த கட்டடத்துக்கு மானதான் இந்த வாஸ்து. அதுல ஒரு பாட்டை மட்டும் பிரிச்சு தனியா எடுத்து இது வாஸ்துப்படி சரியா இருந்தா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னாங்கன்னா அதெல்லாம் அறியாமை தான். அது சும்மா இன்னைக்கு புதுசா வந்த ஜோதிடர்கள் வாஸ்து நிபுணர்கள் எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது முழுக்க முழுக்க தவறு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாஸ்துங்கிறது தனிப்பட்ட முறையில நிறைய வேலைகள் செய்யும். என்னன்னா ஒவ்வொருத்தருடைய அமைப்பு அப்படிங்கிறது வேற. நம்ம 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் 100% உண்மை. ஒருத்தர் மருத்துவத்துறையில இருப்பார், அவருக்கு ஒரே மாதிரி நம்ம வாஸ்து வடக்கு கிழக்கு மேற்குன்னு இந்த 4 திசைகளும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு, அதே இன்ஜினியருக்கும் நம்ம வாஸ்து ஒரே மாதிரி கொடுத்தோம்னா இது 100% ஜெயிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கான வாஸ்து முறை அப்படிங்கிறதுமே மாறுபடும். இதை நம்ம தொடர்ந்து சொல்றோம். ஆனா பொதுவான வாஸ்து முறை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இட்லி மாவு எடுத்துட்டீங்கன்னா அதை இட்லியா ஊத்தலாம், பனியாரம் ஊத்தலாம், தோசையா ஊத்தலாம், ஊத்தப்பம் ஊத்தலாம், எப்படி வேணாலும் அதை நம்ம செஞ்சுக்கலாம். பட் என்னன்னா அதுக்கு பேஸ் அப்படிங்கிறது இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒண்ணு. பட் அதனாலதான் நான் என்னோட பதிவுல தொடர்ந்து சொல்றது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கான வாஸ்து பாருங்க, உங்களுக்கான வாஸ்து பாருங்க. ஒரு சினிமா துறையில இருக்காங்கன்னா அவங்களுக்கான வாஸ்து முறை அப்படிங்கிறது வேற, இதே அரசியல் இருக்காங்கன்னா அவங்களுக்கான வாஸ்து முறை அப்படிங்கிறது வேற. நார்மலா ஒரு தொழில் நிறுவனங்கள் நடத்துறாங்க, அதே உணவு தொழில்னா ஒரு மாதிரி இருக்கும், இதே கெமிக்கல்னா ஒரு மாதிரி இருக்கும். கெமிக்கல் தொழிற்சாலை வச்சு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு தென்மேற்கு தப்பா இருந்தாதான் அவங்க பிரம்மாண்டமான வெற்றி அடைவாங்க. அங்க போய் நீங்க தென்மேற்கு தவறா இருக்கு சரி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தொழில அவங்க தோத்து போயிருவாங்க. இதே உணவு தொழில் செய்யறவங்களா இருக்கிறாங்க, வெஜிடேரியன் மட்டும்தான் பண்றாங்கன்னா ஈசானிய பகுதி சரியா இருக்கணும். இதே நான்வெஜ் பண்றாங்க அப்படின்னா ஈசானியம் தப்பா இருக்கணும். அப்போ யாருக்கு எந்த மாதிரி அமைப்புகள் கொடுத்தா 100% வெற்றி அடைவாங்கன்னு தெரிஞ்சு இந்த வாஸ்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா 100% இந்த வாஸ்து அப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம உணர முடியும். பொதுவான வாஸ்து பண்ணி கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த வாஸ்து மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களாகட்டும் நிறைய பேர் இன்னைக்கு வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை, வாஸ்துனா பொய்யுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. என்னோட பதிவுல தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றேன், என்னால 100% வாஸ்து இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியும். தொடர்ந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற எல்லா வீடுகளும் சரி, நான் பார்த்து கொடுக்குற எல்லா இடமுமே 100% சக்சஸ் தான். இது நம்ம பேட்டிக்காக சொல்றதோ இல்ல முகத்துக்காக சொல்றதெல்லாம் கிடையாது. நீங்க நேரடியா என்னோட கிளைண்ட் யார்கிட்ட வேணாலும் போன் நம்பர் நான் தாராளமா கொடுப்பேன், நீங்க விசாரிச்சுட்டே நீங்க பார்க்கலாம். பட் வாஸ்து அப்படிங்கிறது 100% உண்மை. அதை பாக்குறவங்களை பொறுத்துதான் நமக்கான பலன் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஓகே சார், இப்ப தனிப்பட்ட மனிதனுக்கு வாஸ்து தனியா பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கணும்னா கிரகங்கள் வச்சு பார்க்கணுமா இல்ல அவங்களுடைய ராசிகள் வச்சு பார்க்கணுமா சார்? இல்ல, கிரகங்கள் அப்படிங்கிறது வேற, பஞ்சபூதங்கள்ங்கிறது வேற. இது நம்ம பிரிச்சு பார்க்க தெரியணும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜோதிட துறையில இருக்கிறவங்க எல்லாருமே பொதுவா இந்த ஜோதிட துறையில ஒரு 5000 ரூபாய் அதிகபட்ச கட்டணும், இல்ல 10,000 ரூபாய் கட்டணும், அதுக்கு மேல வாங்க முடியாது. வாஸ்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு கட்டடத்தை பொறுத்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து எல்லாருமே இதுக்கு வந்துட்டாங்க. இந்த ஜோதிடத்துல இருந்து வாஸ்துக்கு வந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ராகு, கேது, சந்திரன், சுக்கிரன் அப்படின்னு சொல்லி இந்த நவ கிரகங்களை அடிப்படையாக கொண்டு பாக்குறாங்க. இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறது வேற. இது தெய்வங்களோட தொடர்புடையது. இந்த பஞ்ச பூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காடுங்கள் பூதங்களோட தொடர்புடையது. அப்ப ரெண்டுமே வேறுபட்டது. இது ரெண்டையுமே நீங்க கனெக்ட் பண்ண முடியுமான்னா 100% முடியாது. இப்போ பொதுவாகவே இப்போ இந்த கேது அப்படின்னா படிக்கட்டுமாங்க, கேது அப்படின்னா கழிவறைமாங்க. ஒரு வீட்டுக்கு படிக்கட்டு இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள உள்ள போக முடியாது. அப்போ கண்டிப்பா அதுக்கு தலைவாசல்னாச்சும் 2 படிக்கட்டு வச்சுதான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல கேது தப்பா இருந்தா பாதிக்கப்படுவாங்க அப்படிமாங்க. அப்புறம் தென்மேற்குனா ராகு அப்படிம்பாங்க. தென்மேற்கு குடும்பம் தொடர்புடையது. இதே நம்ம வீட்டுல பெரியவர்கள் இருந்தாங்கன்னாலும் தாத்தா பாட்டினா அவங்க ராகு கேதும் ஜோதிடத்துல அது உயிர் காரகத்துவம். அப்ப வாஸ்துல பொருள் காரகத்துவம். இப்படிதான் நிறைய அந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது. பட் ரெண்டுமே வேறு வேறு பகுதிகளாக தான் பிரிச்சு பார்க்கணும். இப்போ வாஸ்து அப்படிங்கிறது எப்படின்னா நீங்க இந்த நீரை எப்படி பயன்படுத்தணும், நிலத்தை எப்படி பயன்படுத்தணும், காற்றை எந்த அளவுக்கு, வெப்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத அந்த வாஸ்துல நாங்க சொல்றோம். ஜோதிடத்துல அப்படி கிடையாது.
ஜோதி இடத்துல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கோள்களை அடிப்படையாக கொண்டது. சூரிய கோள் என்ன பண்ணும், சந்திரன் கோள் என்ன பண்ணும், சுக்கிரனுடைய கோள் வியாழன், இப்படி பிரிச்சு பாக்குறது. அதனால இது ரெண்டையும் எப்பவுமே குழப்பவே வேண்டியதில்லை. வாஸ்துங்கிறது வேற, ஜோதிடம் அப்படிங்கிறது வேற. அதனால இதை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த வாஸ்து பாக்குறவங்க 100% பலன் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜோதிட பலனை வச்சு வாஸ்து சொல்றாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, இப்போ ஒரு மனிதனை பார்த்த உடனே உனக்கு இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு நீங்க சொல்லலாம். ஒரு வீட்டை பார்த்து ஒரு வாஸ்துக்கு ஒரு ஜோதிடர் சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ வீடுங்கிறது வேற, ஜோதிடம்ங்கிறது வேற. பிரிச்சு பார்த்தாங்கன்னா இதுல 100% பலன் எடுக்கலாம். ஓகே சார், இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு வீடு கட்டணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வாஸ்து எல்லாம் பார்த்து இந்த மாதிரி திசையில தான் வீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களால அந்த சைடு வீடு கட்ட முடியாம போக ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த சைடு இன்னொரு வீடு இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குமா சார்? இல்ல, எந்த திசை வேணாலும் கட்டலாம். நம்ம இந்த ஜோதிடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு ராசிக்கு தெற்கு திசை மட்டும்தான் நல்லா இருக்கும், மேற்கு திசை மட்டும்தான் நல்லா இருக்கும்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு குழந்தை பிறந்த பசங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப கணவன் மனைவி இருந்தா 2 பேருக்கு ஒரே ராசி இருக்காது, கண்டிப்பா வேற வேற ராசி இருக்கும். பசங்க இருந்தா வேற வேற ராசி இருக்கும். அப்போ வீட்டினுடைய தலைவருக்கு மட்டும் வீட்டை கட்டி வச்சுட்டு பசங்களுக்கோ மனைவிக்கோ அந்த வீடு செட் ஆகலைன்னா இப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும்ல, குழந்தைகள் பிரிவு ஏற்படும்ல. அதனால எப்பவுமே இந்த ராசி லக்னத்துக்கோ தனிப்பட்ட முறையிலேயே வீடு கட்டக்கூடாது. பொதுவான வாஸ்து முறையில வீடு கட்டுறது தான் சிறப்பானது. சரி, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு வாஸ்து பார்க்காம வீடு கட்டிட்டாங்க, அவங்களுடைய டிசைன் ஏத்த மாதிரி ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது வாஸ்துனாலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம வாஸ்துபடி நம்ம எல்லாத்தையும் மாத்த முடியுமா அப்படின்றதுக்கு? நிச்சயமா மாத்திக்கலாம். அதுக்குமே அவங்களுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்தாதான் மாத்த முடியும். இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வாஸ்து தப்பாதான் இருக்கும், ஆனா கூடிய பணம் வரும். அப்ப ஏன் அப்படிங்கறத பார்க்கணும். எப்பவுமே இந்த வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பூதம்னு சொல்றோம். இது பேராசை கொண்டது. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும். ஏதாவது ஒரு தவறு அங்க நடந்துச்சுன்னா ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க வாஸ்துங்கிறது மாற்ற முடியாது கிடையாது. மாத்துனாங்கன்னா 100% பலன் கிடைக்கும். இப்போ பொதுவா அந்த வாஸ்துனா எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய வீடும் ஒண்ணுதான். நம்ம உடம்புங்கிறது பஞ்சபூதத்துல இயங்குது, வீடும் பஞ்சபூதத்துல இயங்குது. அப்போ நம்ம வீட்டோட நம்ம உடம்பை பொருத்தி பார்க்கணும். அப்போ தலைப்பகுதி நமக்கு எங்க இருக்குது? தலைப்பகுதிங்கிறது வீட்டுக்கு ஈசானிய பகுதி, அதுதான் தலைப்பு. அதனாலதான் தலைவாசல் அப்படிங்கிறது அங்க வைங்க அப்படிங்கிறோம். அப்போ வயிற்று பகுதி அப்படின்னா அக்னிக்கான பகுதி, தென்மேற்கு பகுதி அப்படின்னா மர்மஸ்தானத்துக்கான பகுதி, வடமேற்கு அப்படிங்கிறது நம்ம கால்களுக்கானது, எலும்புக்கான பகுதியா இப்ப பிரிச்சு நம்ம பாக்குறோம். இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் வந்து பிரிச்சு தனித்தனியா ஒவ்வொரு உடம்புல என்னென்ன பாட்டு இருக்கோ அதோட நம்ம வீட்டை பொருத்தி பார்த்தோம்னா வீட்டுல என்ன தவறு இருக்கோ அதே பாதிப்பு நம்ம உடம்புல ஏற்படும். இப்போ ஈசானியம் வெட்டுப்பட்டா ஈசானியத்துல தவறான படிக்கட்டுகளோ அல்லது அந்த இடத்துல செப்டிக் டேங்க், டாய்லெட், பாத்ரூம், பூஜை அறை, சின்னதா ஒரு அறை, இல்ல மேல்நிலை தண்ணீர் தொட்டி இந்த மாதிரி கொடுத்தா தலைப்பகுதியில பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இதே வயிற்று பகுதி அப்படின்னா அக்னி பகுதி, அக்னியில பாதிப்பு ஏற்படுச்சுன்னா வயிற்று பகுதியில பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தென்மேற்கு அப்படிங்கிறது மர்மஸ்தானம். மர்மஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பம் கணவன் மனைவி சேர்ந்திருக்கிறது, கணவன் மனைவியோட தொடர்புடையது. அந்த இடத்துல கணவன் மனைவி சேர்ந்தாங்கன்னா குழந்தைகள் பெறுகிறது, அங்க கொண்டே பணம் வச்சா பணம் பெறுகிறது. இதுதான் தென்மேற்கு மூலை, நைருதி மூலை, சவுத் வெஸ்ட், இது எல்லாமே அந்த தென்மேற்கு சொல்றோம். இந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுனால் இந்த கணவன் மனைவி உறவுல பாதிப்பு ஏற்படும், அண்ணன் தம்பி உறவுல பாதிப்பு ஏற்படும், மாமன் மச்சான் உறவுல பாதிப்பு ஏற்படும். உறவுகள் அப்படிங்கறதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தென்மேற்கு மூலையை பார்க்கணும் வீட்டுக்கு. இப்போ ஒருத்தர் அடிக்கொருக்கா வண்டியில போய் விழுந்து கை கால் அடிபடுது, எலும்பு முறிவு ஏற்படுது அப்படின்னா வடமேற்கு திசையை பார்க்கணும். வீட்டுக்கு வடமேற்கு திசையில வெட்டுப்பட்டு இருந்தாலோ, வடமேற்கு திசையில ரோடு குத்தல்கள், ரோடு பார்வை, இந்த வீதி குத்தல்கள் இப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல தொடர்ந்து எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு இருக்கும். அதே போல வடமேற்குல தவறான படிக்கட்டு அமைப்புகள் கொடுத்தாலும் சரி, படிக்கட்டுல நிறைய இருக்கு, அதுல எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு வாஸ்து விதி இருக்கு. அதுலயுமே மாற்றி அமைச்சாங்கன்னா தொடர்ந்து கால்கள் மட்டும் எப்பவுமே ஏதாவது ஒரு நடந்து போனீங்கன்னா காலில் மட்டும் அடிபடும், வண்டியில போனா கால் மட்டும்தான் அடிபடும், அந்த பெருவரல் மட்டும் பர்டிகுலரா அடிபடும். அப்போ இதுல வந்து நீங்க இந்த எதனால என்னன்னே தெரியாது இவங்க ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு பகுதியா அந்த வாஸ்துல பிரிச்சு பார்த்தோம்னா 100% பலன் எடுக்கலாம். வீட்டை மாற்றி அமைக்க முடியும், எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் மாற்றி அமைக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யமா இருக்காங்க, அவங்க வீடு நாங்க வாஸ்து பாக்குறோம். மிகப்பெரிய நகைக்கடை தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க, அதர் ஸ்டேட்லயே வச்சிருக்காங்க, அவங்களும் நம்ம பாக்குறோம். ஹோட்டல்ஸ் அதே மாதிரி நிறைய ஒரு 4-5 ஸ்டேட்ல வச்சிருக்காங்க, அவங்க வீடு நாங்க வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கோம். அப்போ சின்ன சாதாரண ஒரு
அரசு வீட்டில இருந்து அரசாளக்கூடியவருடைய பெரிய வீடு வரைக்குமே வாஸ்து அப்படிங்கிறது 100% வேலை செய்யும். மாற்றி அமைச்சா 100% பலன் கொடுக்கும். ஓகே சார், இப்ப நீங்க சொன்னது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இப்ப வீட்டுக்கு மட்டும்தான் வாஸ்து பார்க்கணுமா, இல்ல ஒருத்தர் தொழில் பண்றாங்க, இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அந்த ஆபீஸ் வைக்கும் போது அதுக்கும் சேர்த்து நம்ம வாஸ்து பார்க்கணுமா சார்? நிச்சயமா. இப்போ நீங்க வீடுங்கிறது 60% பலன் கொடுக்கும். தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது 40% பலன் கொடுக்கும். ஏன்னா தொழில் நிறுவனங்கள்ல வருமானம் வந்தாதான் அதை வீட்டுல கொண்டு வந்து வைப்போம். வீட்டுல வைக்கிற பணம் பெருகினாதான் தொழில் நிறுவனத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருக முடியும். அப்போ ரெண்டுமே சரியா இருந்தாதான் தொழில ஜெயிக்க முடியும். அதனால வீடும் தொழில் நிறுவனங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான். ரெண்டுமே பார்க்கணும். நீங்க நிறைய இடங்கள்ல இப்போ வாஸ்து பார்க்க கூப்பிடுறாங்க. ஆபீஸ் போடுற இடத்துல எல்லாம் கூப்பிடுறப்ப என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்றது, ஃபர்ஸ்ட் உங்களோட வீட்டை பாருங்க, அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய ஆபீஸை கட்டமைச்சுக்கிட்டீங்கன்னா 100% பலன் கிடைக்கும். ஆபீஸை மட்டும் வாஸ்துப்படி சரியா அமைச்சிட்டு எனக்கு தொழில் நல்லா இருக்கணும், நான் ஜெயிக்கணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% வாஸ்து சரியா இருக்கணும், அதுக்கு ஆபீஸோட வாஸ்து நம்ம வைக்கணும். ஒரு வீடு பொதுவாகவே ஒரு பண வரவை ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில பணம் அந்த வீட்டுக்கு வரும். அது தொழில இருந்து நம்ம வரலாம், இல்ல வேலைக்கு போய் பணம் வரலாம், இல்ல நம்ம பெண் வெளி சொத்துக்கள், ஆண் வெளி சொத்துக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். அதெல்லாம் அந்த வீடு வரணும் இருந்தாதான் வரும். இல்லாட்டி நீங்க எத்தனை கோடிகளை கொண்டு வந்து அந்த வீட்டுல வச்சாலும் 1 வாரம் 10 நாள் 1 மாசத்துல விரைய செலவாயிரும். அதனாலதான் நிறைய வீடுகளை பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் பணம் கொண்டு வந்து வச்சாலும் அந்த வீட்டுல தங்கலையுமாங்க. அதுக்கு காரணம் வீட்டோட வாஸ்து அமைப்பு தான். அதை சரி பண்ணா 100% சரியாகும். ஓகே சார், இப்ப வாஸ்து ஜோதிடத்துல மக்கள் ஒரு தவறான நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? இந்த பரிகாரம் அப்படிங்கிறது முழுக்க ஏமாற்ற வேலை. பரிகாரம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்படி பரிகாரத்தை நம்பி போனாங்கன்னா அது அவளுடைய நேரம் பணத்தை இழக்கிறது தான் ஒழிய பரிகாரத்தினால எதுவுமே நடக்காது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு 500 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணக்கூடிய ஒருத்தராகட்டும், 5 லட்சம் செலவு பண்ணி பரிகாரம் செய்யக்கூடியவராகட்டும், அவளுடைய நிலைமை அவங்களுடைய வீட்டோட எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த 100, 200, 1000க்கு தான் பரிகாரத்தை போயிட்டு இருக்காங்க. ஏன் அவர்களே ஒரு பெரிய பரிகாரமா பண்ணி பல கோடிகளை வருமானத்தை சம்பாரிச்சுட்டு செட்டில் ஆயிடலாமே. கரெக்ட். ஏன் பண்ண முடியல? இன்னைக்கு மக்கள்லாம் கோயில போய் ஒரு அர்ச்சனை பண்ணனா நல்லது நடக்குன்னு நினைக்கிறாங்க. கோயில போய் ஆத்மார்த்தமா வேண்டுதல் வச்சா நிச்சயமா இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம கனெக்ட் ஆகும். அதன் மூலியமா நமக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும், எண்ணங்கள் கிடைக்கும், எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பட் நீங்க பரிகாரம் செஞ்சா அர்ச்சனை செஞ்சா எப்படி நடக்கும்? அந்த அர்ச்சனை செய்யறவரை அன்னைக்கு இந்த தட்டுல எவ்வளவு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. நிறைய பேர் பார்த்திருக்கோம். எதிர்பார்த்துட்டு இருப்பார். அப்போ உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் எப்படி இறைவன் அங்கிருந்து வரம் கொடுப்பாரா? அப்போ நமக்கு இது புரிதல் வேணும். இன்னைக்கு நிறைய என்ன பண்றாங்கன்னா தவறான வழிகாட்டுதல். இந்த ஜோதிட துறையில மிகச்சிறந்த மனிதர்கள் இருக்காங்க. இந்த பணத்துக்காக நிறைய தவறான வழிகாட்டுதல் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க இந்த பரிகாரம், அந்த கோயில்களை சொல்றது, அங்க போனா கடன் தீர்ந்துருன்னு சொல்றது, இங்க போனா செல்வ செழிப்பா வாழலாம்னு சொல்றது, அன்னதானம் கொடுத்தா சரியாருன்னு சொல்றது, இதெல்லாம் முழுக்க ஒரு தவறான வழிகாட்டுதல். நமக்கானது என்னன்னு பார்க்கணும். ஒரு தனி மனிதனுக்கு என்ன அப்படின்னு பார்த்து நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா 100% பலன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஏற்றது எது? எனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நான் போடணும். நான் நார்த் இந்தியாக்காரி பைஜாமா போட்டுட்டு இருக்கேன்னு அவன மாதிரி நான் போட முடியாது. இல்ல அமெரிக்காக்காரி கோட் சூட் போடுற மாதிரி நான் போட முடியாது. அப்ப எனக்கானது என்ன? நான் எனக்கானது எப்படி பயன்படுத்தணும்? அது எனக்கு என்ன நன்மைகளை கொடுக்கும்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த வாஸ்துலயோ ஜோதிடமோ ஆன்மீகத்துல முழுமையான பலன் எடுக்க முடியும். இது தெரியாம பொத்தாம் பொதுவா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தருக்கு நடந்துருச்சுன்னு பின்னாடியே 100 பேர் போறது டோட்டல் வேஸ்ட். அதனால இந்த பரிகாரத்தெல்லாம் நம்பி வேஸ்ட். அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளை நம்பணும், நம்ம உழைப்பை நம்பணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்தை நம்பணும். இந்த மாதிரி நம்ம சொல்றப்போ எல்லாத்துட்டும் ஒரு கேள்வி எழும். என்னன்னா அப்போ இந்த வாஸ்தை மட்டும் பண்ணா சரியாயிருமா, பணம் வந்துருமாமாங்க. வாஸ்துங்கிறதே மனம் சார்ந்தது. வாஸ்துல ஒரு விஷயங்கள் மாத்தி அமைச்சிங்கன்னா உங்க மனசு மாறும், மனசு சரியாகும். இப்போ மனசு சரியாகும் போது நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். தொழில் பண்ணணுமா, வேலைக்கு போகணுமா, முதலீடு என்ன பண்ணணும், நமக்கு பகுத்தாய்வு செய்ய தெரியணும். இல்ல கண்ணை கட்டி விட்ட மாதிரி நம்ம உட்காந்துட்டு நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு எப்படி முடியும்? இதுக்காக தான் இந்த வாஸ்து. அப்ப வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா 100% மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். பட் பரிகாரம் அப்படிங்கிறது முழுக்க போய் யாரு அதை நம்பி போய் பணத்தை இழக்காதீங்க. சார், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்று வாஸ்து பத்தி நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.